பாப்பாக்காக மட்டும்தான் சாரை பார்க்க வந்தேன். நானும் ஒரு பெரிய ஃபேன் தான், சாரோட ஃபேனு. பாப்பாக்காக தான். ஏன்னா அவ எங்க தெருவுல அப்படியே போட்டோ பார்த்தாலும் விஜய் மாமா விஜய் மாமா விஜய் மாமான்னு. இன்னைக்கு அவ தூங்கிட்டு இருந்தா. நாங்க அப்படி இறங்கி வந்து எங்களை மீட் பண்ணி ஒரு ஹாய் சொல்லுவாரு நாங்க நினைச்சே பாக்கல. என் பொண்ணு எந்திரிச்சிட்டா. அவர் அந்த கார்ல இருந்து இறங்கி வந்து உண்மையாலுமே சாருக்கு ஒரு சல்யூட் தான். எந்த முதலமைச்சரும் இவ்வளவு நாள் ஆட்சி செஞ்ச முதலமைச்சரும் இப்படி இறங்கி வந்து பீப்புள் கிட்ட இப்படி பேசி நாங்க ஒரு டைம் கூட பார்த்ததுல. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், சட்டசபை அத பத்தி சொல்லணும்னா எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் நியூஸ் தான் ஓடுது. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் இருந்திருக்காங்க, அவங்க பீரியட்ல கூட சட்டசபையில லைவ் எல்லாம் போடல. இது எல்லாமே லைவ் போடும் போது இங்க வரோம். ஒவ்வொரு அமைச்சரும் மேல ஏறும் போது ஒவ்வொருத்தரோட நேமும் எங்களுக்கு தெரியுது. இவருன்னு எங்களுக்கு நேம் தெரியுது. என்னோட பையன் 6th படிக்கிறான். சார் ஏறாருமா, இவரு ஏறாருமா. அதெல்லாம் அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா, அவர் வந்து முதல்ல பீப்புளுக்கு எவ்வளவு பிரையாரிட்டி கொடுத்து எல்லாத்துக்கும் எல்லாருமே தெரியணும். அவர் வார்த்தையில மட்டும் சொல்லல, நம்ம எல்லாருமே ஒண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து நாட்டுக்கு வந்துட்டு எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா. இன்னைக்கு உண்மையாலுமே அது வார்த்தையில சொல்லல சார். உண்மையாலுமே எனக்கு அப்படியே புள்ள அரிக்குது. அவரை பார்த்துட்டு ஒரு ஆனந்த கண்ணீர் தான் வந்தது. அவர் வந்து பிளாக் ஏத்தி இருக்காரு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலே ரொம்ப தேங்க்ஸ். இதை டெலிகாஸ்ட் பண்ற ஒவ்வொரு மீடியாவுக்கும் நாங்க தேங்க்ஸ் சொல்றோம். இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த எல்லாத்துக்குமே நன்றி. நாங்க மைத்திரி பிரியா, ஆவடியில இருந்து வரோம். கேரளா இருந்து வருது. ஆசை முடிஞ்சிருச்சு. என் பேரு சுபைதா. நான் அனகாபுத்தூர் இருந்து வருது. இப்ப இல்ல, நான் கேரளாவில் இருக்கு. വിജയ് സാറിനെ പാക്കുന്നത് കേരളയിൽ പാലക്കാട് വളരെ ഇഷ്ടപ്പെട്ടു. പറഞ്ഞാൽ ഒരുപാട് ഇഷ്ടമാണ്. എല്ലാ കാര്യത്തിനും മുൻപിൽ നിൽക്കുന്നതാണ് വിചാരിച്ചു. പറയുന്ന കാര്യം അതെല്ലാം ചെയ്തിരുന്നാണ് ഞാൻ നിനക്കുന്നത്. അതുമാതിരി ആവട്ടെ. എത്ര ദിവസമായാലും എത്ര സന്തോഷം എന്ന് പറഞ്ഞറിയിക്കാൻ പറ്റൂല. അതുമാതിരി നല്ല ആളാണ് വിജയ് സാറ്. അത് അവര് നമുക്ക് ഏതാണ്ട് പ്രശ്നം വന്നാല് അതിലിടപെട്ട് അത് സീക്രം ആയിടുന്ന് നനക്കരുത്. ഞാനും അതുമാതിരി കഷ്ടത്തിലിരിക്കുന്ന ആള്. ஐயோ ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு ஃபீல் பண்றது எனக்கு சொல்ல முடியல. அது மாதிரி இருக்கு. கேரளால நிறைய ஃபேன் இருக்குது விஜய் சாருக்கு. இல்ல அப்பா நான் எவ்வளவு வாட்டி இந்த முன்னாடியிலே வந்து நிக்கிறேன். வண்டி போகும்போ ஒரு வாட்டி பாக்குறதுக்கு முடியல. இப்பதான் கண்ணால பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். நல்லபடியா வாழுங்க. நல்லபடியா ஏதாவது ഒരു കാര്യം ചൊല്ലിക്കൊടുത്താല് മലയാളത്തിലെ ഞാൻ ചൊല്ലരുത്. സത്യസന്ധമായിട്ട് എല്ലാതും ചെയ്യ വേണം. അത് എങ്ങനെ എപ്പഴും ചൊല്ലും തെരിയില്ല എനിക്ക്. നമുക്ക് ഉദവി ചെയ്യണമെന്ന് വെച്ചാല് അതിന് അർഹതപ്പെട്ട ആൾക്കാർക്ക് കൊടുത്തിടണം. ഇല്ലാട്ട് എല്ലാവർക്കും കൊടുക്കാൻ മാട്ടെ. அதுதான். தூத்துக்குடியில இருந்து வந்திருக்கோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறோம். நேரில் பார்த்தது இப்பதான் பாக்குறோம். ரொம்ப சந்தோஷம். நாங்க தூத்துக்குடி. என் பேர் பேச்சியம்மாள். என் பையன் தான் அவார்டு வாங்கினது. சரவணகுமார், தூத்துக்குடி. என் பேர் சஞ்சனா, கொரட்டூர்ல இருந்து வர. சிஎம் சார் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்களுக்குலாம் ஆயெல்லாம் சொன்னாரு. அவர் ஆட்சி நடத்ததும் நல்லாதான் இருக்கு. தேங்க்யூ. இன்னைக்கு ஏன் வந்து கொடியேத்துனாங்க விஜய் சார்? இண்டிபெண்டன்ட் டே, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதா. நேர்ல பாத்தீங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா விஜய் சார்? இதுக்கு முன்னாடி பாக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருந்துச்சு ஃபீல்? உங்களுக்கு ஹாய் எல்லாம் சொல்லி இருக்காங்க. ஜாலியா இருந்துச்சு. உங்க விஜய் ஃபேனா? உங்களுக்கு விஜய் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? என் பேர் சஞ்சனா, கொரட்டூர்ல இருந்து. நான் கும்பகோணத்துல இருந்து ஒரு ஆக்சுவலி சென்னையில தங்கி வேலை பாக்குறேன். நான் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் சார் ஏத்துறதை பாத்துருக்கேன். அது வந்து மெரினா பீச்சில் நடக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இப்ப இங்கதான் வரேன். ரொம்ப சிறப்பா இருந்தது. நான் எங்க கிட்டக்கு வந்தோடனே இறங்கி நடந்து வர ஆரம்பிச்சாரு. உண்மையிலேயே பார்க்க ஸ்பெஷலா இருந்தது. ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் அது.